திருமந்திரத்தின் முதல் பாடல். இறைவன் ஒருவன். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்ற நன்மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்து எட்டே தானிருந்தான் உணர்ந்து எட்டே. பொருள் விளக்கம். ஒன்றவன் தானே, ஒன்றாகிய இறைவன், ஏழுலகையும் படைத்த இறைவன் ஒருவனே. அவனே சிவனும் சக்தியுமாக இரண்டாகி நிற்கின்றான். அதாவது பொட்டான்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி. சிவன் என்பவன் பொட்டான்ஷியல் எனர்ஜியாகவும் சக்தி என்பவர் கைனட்டிக் எனர்ஜியாகவும் இருக்கிறார்கள். ஆகவே ஒன்றான இறைவன் இரண்டாக நின்று மூன்றினுள் இருக்கின்றான். மூன்று என்றால் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலும் செய்கின்றதனால் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் மூன்று தொழிலும் செய்து கொண்டிருக்கின்றான். நான்கு உணர்ந்தான். நான்கு என்றால் இங்கு நான்கு மறைகளை குறிக்கின்றது. ஆகவே நான்கு உணர்ந்தான். ஐந்து வென்றனன். ஐந்து என்றால் பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களும் கடந்து நிற்கின்றான். ஆறு விரிந்தனன். ஆறு என்றால் ஆறு ஆதார நிலை, அதாவது மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை என்று ஆறு ஆதாரமாக விரிந்திருக்கின்றான். ஏழு உம்பர் சென்றனன். ஏழு உம்பர் என்றால் ஏழு உலகம். ஏழு உலகங்களையும் அவனே ஆண்டு கொண்டிருக்கின்றான். தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. இங்கு எட்டு என்பது அஷ்டமா சித்திகளை குறிக்கும். அஷ்டமா சித்தி என்றால் எட்டு சித்திகள். எட்டு சித்திகளை உணர்ந்து தானே அவனாக நிற்கின்றான்.